ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜெய்டெக் வேர்ல்ட். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் என்ன பார்த்தோம்னா லைக் இன்ஹெரிட்டன்ஸ், சூப்பர் கீவேர்ட், அக்ரிகேஷன்ஸ், டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அதை பற்றிலாம் நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊப்ஸில் உள்ள நெக்ஸ்ட் பில்லர், தட் இஸ் பாலிமார்ஃபிசம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் தென் பாலிமார்ஃபிசம் லைக் மெத்தட் ஓவர்லோடிங், மெத்தட் ஓவர் ரைடிங், லைக் ரன் டைம் பாலிமார்ஃபிசம், அப்காஸ்டிங், பைண்டிங், இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி இதை பற்றிலாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் வந்து இன்டர்வியூவில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான் இது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? பாலிமார்ஃபிசம். ஸோ டெஃபினேஷனுக்கு முன்னாடி பாலிமார்ஃபிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா லைக் அது ஒரு க்ரீக் வேர்டு. ஓகேவா? இங்கே டெஃபினேஷன் நான் பெருசாக கொடுத்துருக்கேன், பட் நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ பாலிமார்ஃபிசம் அப்படின்னா ஒரு க்ரீக் வேர்டு. லைக் பாலி அப்படின்னா மெனி. ஓகேவா? மார்ஃப் அப்படின்னா ஃபார்ம்ஸ். ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஒன் திங் பிஹேவிங் இன் மெனி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து லைக் நீங்கள் வந்து ஒரு பர்சன். ஓகேவா? ஹோமில் வந்து சன், காலேஜில் ஸ்டூடெண்ட், லைக் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃப்ரெண்டு. ஒரு பர்சனுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருக்கா? லைக் சன் ஹோம்லனா நீங்கள் வந்து ஒரு பையன், காலேஜ்லனா ஸ்டூடெண்ட், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட், அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருக்கா? ஸோ அதுதான் வந்து இங்கே என்ன அப்படின்னா பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெஃபினிஷன் என்ன அப்படின்னா லைக் ஜாவாவில் வந்து ஒரே மெத்தடை நம்ம டிஃப்ரெண்ட் வேவ்ஸில் வந்து பிஹேவ் பண்ணால் அதுதான் வந்து பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? லைக் ஒரே ஒரு இன்டர்ஃபேஸ் லைக் மெனி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் இஃப் எ கிளாஸ் ஹேஸ், அதான் பாலிமார்ஃபிசம் வந்து இன்னொரு நேம் என்ன அப்படின்னா லைக் மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இஃப் எ கிளாஸ் ஹேஸ் மல்டிபிள் மெத்தட் ஹேவிங் சேம் நேம் பட் டிஃப்ரெண்ட் இன் பேராமீட்டர்ஸ். அதாவது ஒரு கிளாஸு ஒரே மெத்தட் நேம் தான், அந்த மெத்தட் நேம் வந்து நிறையா இருக்கும், பட் அதோட பேராமீட்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து மெத்தட் ஓவர்லோடிங். இஃப் யூ ஹாவ் டு பெர்ஃபார்ம் ஒன்லி ஒன் ஆப்ரேஷன் ஹேவிங் same of the method increases the readability of program. Suppose you have to perform addition of the given number, but there can be any number of arguments if you write the method such as. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நான் அடிஷன்ற ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னா லைக் அதில் வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்கு எத்தனை வேரியபிள்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் ரெண்டு வேரியபிள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 3 வேரியபிள் வச்சு 3 நம்பரை ஆட் பண்ணுற மாதிரி செட் பண்ணலாம். ஸோ 4 வச்சு செட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஒரே ஃபங்க்ஷன் பேர் தான், பட் மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? ஸோ இது எப்படின்னா லைக் ஃபங்க்ஷன் நேம் சேமாக இருக்கும், பேராமீட்டர்ஸ் தான் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதான் மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அட்வான்டேஜ் ஆஃப் மெத்தட் ஓவர்லோடிங் என்ன அப்படின்னா கோட் ரீடபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதாவது ப்ரோக்ராம் வந்து ஈஸியாக நம்மளால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் தென் எத்தனை வேஸ் ஓவர்லோட் பண்ணலாம் அப்படின்னா 2 வேஸ் வந்து இருக்குது. ஸோ சேஞ்ச் நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் தென் சேஞ்ச் டேட்டா டைப். அதான் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சேஞ்ச் நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ். ஓகேவா? சேஞ்ச் நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் பாரு. இப்போ அந்த கிளாஸ் ஆடர் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கா, அதுக்குள்ளே ஆட் ஆஃப்னு 2 ஃபங்க்ஷன் இருக்குது. பட் நீ உள்ள பேராமீட்டர்ஸ் நான் அப்போல சொன்ன மாதிரி ஏபின்னு வச்சுருக்காங்க. அண்ட் தென் 3 வேல்யூஸ் ஆட் பண்ணுற மாதிரி 2 ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. சேம் நேம் தான், பட் தி நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து இங்கே டிஃப்ரெண்ட். ஓகேவா? டேட்டா டைப் வந்து இன்டீஜர் தான் இது 3க்குமே. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து டிஃபர் பண்ணலாம். இது ஒரு வே. ஓகேவா? அண்ட் தென் இன்னொரு வேஸ் வந்து என்ன அப்படின்னா சேஞ்சிங் டேட்டா டைப் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு நம்ம ஆட்ன்ற கிளாஸில் 2 ஃபங்க்ஷன் வச்சு பண்ணி லைக் ஆர்கியூமெண்ட்ஸ் மட்டும் நம்ம 2, 3ன்னு அதை மட்டும்தான் டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டியிருக்கோம். சேஞ்சிங் டேட்டா டைப் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, லைக் சேம் மெத்தட் தான். இங்கே வந்து என்னென்னா நம்ம ஆடுன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே இப்போ இன்டி ஏ கமா பி அப்படின்னு வச்சுருக்கோமா, அதே மாதிரி நம்ம 2 ஆர்கியூமெண்ட்டும் வைக்கலாம். பட் டேட்டா டைப் இதுக்குள்ளே டபுள் ஏ கமா டபுள் பி அப்படின்னு வச்சோம் அப்படின்னா லைக் டேட்டா டைப் வந்து டிஃபர் பண்ணி காட்டும் மெத்தட் ஓவர்லோடிங்கில். ஸோ இதுதான் சேஞ்சிங் டேட்டா டைப் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் தான் நம்ம சேஞ்ச் பண்ணோம். 2வது எக்ஸாம்பிளில் நம்ம டேட்டா டைப்பை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுதான் 2 வேஸ் ஆஃப் லைக் 2 ways of overload the method in Java. ஓகேவா?
2 வேஸ், டேட்டா டைப் வச்சு ஒன்று, நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வச்சு ஒன்று, 2 வேஸை நம்ம வந்து டிஃபர் பண்ணி காமிச்சிக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் ஸோ லைக் பாலிமார்ஃபிசம் வந்து நம்ம மெத்தட் ஓவர்லோடிங்க்கு வந்து வேறு நேம் என்ன இருக்குது அப்படின்னா கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா கம்பைல் பண்ணும்போது இந்த மெத்தட் வந்து எந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றத டிசைட் பண்ணோம். ஓகேவா? அதான் மெத்தட் ஓவர்லோடிங்க்குனா இன்னொரு நேம் வந்து என்னென்னா கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம். ஓகேவா? சரி, நான் வந்து பாலிமார்ஃபிசம் ஸ்டார்டிங். ஓகேவா? அண்ட் தென் கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னா அதுதான் கம்பைல் பண்ணும்போது எந்த மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றத டிசைட் பண்ணும். அதுதான் வந்து மெத்தட் ஓவர்லோடிங் ஆர் கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெத்தட் ஓவர் ரைடிங். ஓகேவா? இது என்ன அப்படின்னா லைக் இப்போ உங்களுக்கு இப்படி கொஸ்டின் கேட்கலாம், பேரண்ட் கிளாஸ் மெத்தட் இருக்குது, சைல்டு கிளாஸை வந்து மாடிஃபை பண்ண முடியும், சைல்டு கிளாஸ் வந்து அதை மாடிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா அது எப்படி அப்படின்னா லைக் மெத்தட் ஓவர் ரைடிங் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஒன்றும் இல்லை, மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்ன அப்படின்னா பேரண்ட் கிளாஸ் மெத்தடை வந்து சைல்டு கிளாஸில் வந்து சேம் சிக்னேச்சரோட டிஃபைன் பண்ணால் அதுதான் மெத்தட் ஓவர் ரைடிங். அதாவது லைக் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் நேம் அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து சேமாக இருக்கும். அதான் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னா இஃப் சப் கிளாஸ் ஹேஸ் த சேம் நேம் அஸ் டிக்ளேர்ட் இன் த பேரண்ட் கிளாஸ் இஸ் நோன் அஸ் த மெத்தட் ஓவர் ரைடிங் இன் ஜாவா. ஓகேவா? ஸோ அதான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம் அப்படின்னா லைக் வெஹிக்கிள் மூவ் ஆகும், பைக்கும் மூவ் ஆகும், காரும் மூவ் ஆகும். கான்செப்ட் வந்து இங்கே சேம் தான், ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூசேஜ் ஆஃப் ஜாவா மெத்தட் ஓவர் ரைடிங் என்ன அப்படின்னா like is used to provide the specific implementation of a method which is already provided by its superclass. And then method overriding is used for runtime. அதுதான் என்னன்னா மெத்தட் ஓவர்ரைடிங்க்கு இன்னொரு பேர் வந்து என்ன ரன்டைம் பாலிமார்ஃபிசம். எப்படி ஓவர்லோடிங்க்கு கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் சொல்கிறோமோ அதே மாதிரி மெத்தட் ஓவர்ரைடிங்க்கு ரன்டைம் பாலிமார்ஃபிசம் சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் தென் ரூல்ஸ் ஃபார் மெத்தட் ஓவர் ரைடிங் வந்து என்ன அப்படின்னா 3 இம்பார்ட்டன்ட் ரூல் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா மெத்தட் நேம் வந்து கண்டிப்பாக சேமாக தான் இருக்கணும், ஃபங்க்ஷன் நேம் கண்டிப்பாக சேமாக இருக்கணும், பேராமீட்டர்ஸும் கண்டிப்பாக சேமாக இருக்கணும், அதுக்கப்புறம் ஈஸியாக ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கணும், தட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இருக்கணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்கள், ஈஸியாக புரியும். ஸோ இங்கே வந்து என்னென்னா கிளாஸ் வெஹிக்கிள் அதுக்கு நம்ம வந்து ரன் ஆஃப் அப்படின்ற மெத்தட் வந்து உள்ளே வச்சுருக்கோம். அண்ட் தென் பைக் அப்படின்ற கிளாஸ் வந்து வெஹிக்கிளை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ நம்ம சேம் மெத்தட் ரன் ஆஃப் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம வந்து மெயின் கிளாஸ்க்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லைக் பைக்குன்ற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி இப்போ 2 கிளாஸ்லேயுமே வந்து ரன் ஆஃப் மெத்தட் தான் இருக்குது. பட் எது எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம பைக்குன்ற கிளாஸ்க்கு தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ரன் ஆஃப்ன்ற மெத்தட் கால் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன இருக்கும் அப்படின்னா சைல்டு மெத்தட் வந்து பேரண்ட் மெத்தடை வந்து ஓவர் ரைட் பண்ணிடுச்சு. சரியா? ஸோ வந்து நமக்கு பைக் இஸ் ரன்னிங் சேஃப்லி அப்படின்னு தான் நமக்கு வந்து அவுட்புட் வந்து வரும். ஓகேவா? இதான் ஓவர் ரைடிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது நம்ம வந்து என்ன அப்படின்னா ஈஸியாக லைக் இன்ஹெரிட்டன்ஸில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண லைக் அதாவது ஈஸியாக ரிலேஷன்ஷிப் தட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இங்கே கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம இப்படி லைக் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணும்போது லைக் சேம் மெத்தட் யூஸ் பண்ணால் நமக்கு இங்கே என்ன அப்படின்னா சைல்டு மெத்தட் வந்து பேரண்ட் கிளாஸ் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணிடுச்சு. ஸோ நமக்கு சைல்டு கிளாஸ் மெத்தட் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ ஓவர் ரைடிங் யூஸ் பண்ணால் என்னென்ன அட்வான்டேஜ்னால் லைக் ரன் டைம் பாலிமார்ஃபிசம், ஸ்பெசிஃபிக் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் தென் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகேவா? ஸோ இதான் ஓவர் ரைடிங்க்கும் ஓவர் லோடிங்க்கும் உள்ள வித்தியாசம். அவ்வளோதான். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைனல் கீவேர்டு. ஓகேவா? ஸோ இதுவும் லைக் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபைனல் கீவேர்டுக்கு என்ன அப்படின்னா இப்போ கவர்மெண்ட்டோட சீல் போட்ட டாக்குமெண்ட்டை வந்து நம்மளால் என்ன மாடிஃபை வந்து பண்ண முடியாதா, ஏன்னா அது கவர்மெண்ட் சீல் போட்டிருக்காங்க. அண்ட் தென் அதே மாதிரி தான் நம்ம ஜாவாவில் வந்து ஃபைனல் அப்படின்ற கீவேர்டு, ஃபைனல்னா கீவேர்டு. ஓகேவா? எப்படி சூப்பர்ன்ற கீவேர்டு வந்து போன கிளாஸில் பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே ஃபைனல், அதான் ஃபைனல்னு கீவேர்ட் போட்டு நம்ம வந்து ஜாவாவில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு மாடிஃபையே பண்ண முடியாது. ஓகேவா? லைக் கவர்மெண்ட் சீல் வந்து எந்தெந்த ஃபைலெல்லாம் இருக்கோ நம்ம அதை மாடிஃபை பண்ண முடியாதா, அதே மாதிரி தான் ஃபைனல்ன்ற கீவேர்டு வந்து எங்கெல்லாம் இருக்கோ அது வந்து நம்மளால் மாடிஃபை பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ
எங்கெல்லாம் ஃபைனல்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 3 இடத்துல. வேரியபிள் கூட யூஸ் பண்ணுவோம், மெத்தடுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம், கிளாஸ்க்கு முன்னாடி ஃபைனல்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபைனல் கீவேர்ட் கேன் பி அப்ளைட் வித் வேரியபிள் அண்ட் தென் மெத்தட் அண்டு கிளாஸ். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஃபைனல் கீவேர்ட் வேரியபிளுக்கு முன்னாடி எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஃபைனல் டேட்டா டைப் அண்ட் தென் ஒரு வேரியபிள் போட்டு இப்போ நான் 32ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இதுதான் வேரியபிளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ வேல்யூ வந்து நம்மளால சேஞ்சே பண்ண முடியாது ஃபைனல்ன்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா. ஓகேவா? அண்ட் தென் இப்போ நான் வந்து ஃபைனலுக்கு முன்னாடி இந்த மணி ஃபைனலில் வந்து ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நான் போடுறேன் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம மேலே வந்து மெத்தட் ஓவர் ரைடிங் பார்த்தோம். என்ன, சேம் ஃபங்க்ஷனே டிஃப்ரெண்ட் கிளாஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது மாதிரி நம்ம மேலே என்ன பார்த்தோம், ஓவர் ரைடிங்க்கு இன்ஹெரிட்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் மெத்தடுக்கு முன்னாடி ஃபைனல்னு கீவேர்ட் போட்டோம் அப்படின்னா நம்மளால் இங்கே ஓவர் ரைட் வந்து பண்ண முடியாது. ஓகேவா? அப்போனா என்ன அர்த்தம், மெத்தட் ஓவர் ரைடிங் யூஸ் பண்ணும் போது நம்மளால் ஃபைனல் கீவேர்ட் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அதே மாதிரி கிளாஸுக்கு முன்னாடி நான் ஃபைனல் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா இந்த கிளாஸை நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அதான் ஃபைனல்னு நீ போட்டாலே அது எதுவுமே மாடிஃபை பண்ண முடியாது, மெத்தட் முன்னாடி போட்டால் ஓவர் ரைட் பண்ண முடியாது, கிளாஸுக்கு முன்னாடி போட்டால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? இதுதான் ஃபைனல் கீவேர்டோட பவர். எக்ஸாம்பிள் நான் சொன்னோம்ல, லைக் கவர்மெண்ட் சீல் இருந்தால் அதை மாடிஃபை பண்ண முடியாது. அந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, குழப்பாது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபைனல் கீவேர்ட். அண்ட் தென் ரன்டைம் பாலிமார்ஃபிசம் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, லைக் ரன்டைம் பாலிமார்ஃபிசம் அதுதான் ஓவர் ரைடிங்க்கு இன்னொரு பேர் தான் ரன்டைம் பாலிமார்ஃபிசம். ஸோ அதை வந்து நம்ம ஓவர் ரைடிங்கோட கனெக்ட் பண்ண போகிறோம். லைக் மெத்தட் ஓவர் ரைடிங் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணுறது தான் நம்ம ரன்டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ வந்து ஒரு மூவி டிக்கெட் வந்து நம்ம புக் பண்ணும்போது மூவி ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் எக்ஸாக்டாக நமக்கு வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தெரியாது. ஓகேவா? ஸோ ரன் டைமில் தான் நமக்கு வந்து தெரியும். அதே மாதிரி தான் மெத்தட் வந்து ரன் டைமில் தான் டிசைட் ஆகும். உங்களுக்கு கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் எப்படின்னா, கம்பைல் பண்ணும்போது எந்த மெத்தட் வந்து ரன் ஆகணும் அப்படின்றது டிசைட் பண்ணிடும். இங்கே ரன் டைம் பாலிமார்ஃபிசம் வந்து எப்படின்னா, ரன் டைமில் தான் நமக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டிசைடே பண்ணும். ஓகேவா? ஸோ லைக் ரன் டைமில் வந்து எந்த மெத்தட் வந்து கால் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது தான் இங்கே ரன் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரன் டைம் பாலிமார்ஃபிசம்க்கு இன்னொரு பேர் வந்து என்னென்னா டைனமிக் மெத்தட் டிஸ்பேச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது இன் விச் a call to an overridden method is resolved at runtime rather than compile time. நம்மள சொன்ன மாதிரி ரன் டைமில் தான் டிசைடு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ரன் டைம் பாலிமார்ஃபிசம். அண்ட் தென் அப்காஸ்டிங் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், அனிமல்ட கிளாஸ் டாக் வந்து இன்ஹெரிட் பண்ணுது. ஓகேவா? அதாவது சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்டை வந்து பேரண்ட் ரெஃபரன்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறது தான் அப்காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லை, இப்போ வந்து அனிமல் டாகுன்னு நமக்கு வந்து ஒரு கிளாஸ் இருக்குது. இதுக்கு நம்ம எப்படி ஆப்ஜெக்ட் இருக்குன்னா, லைக் இந்த எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் பாருங்கள், ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஆஃப் பேரண்ட் கிளாஸ். அதாவது பேரண்ட் கிளாஸோட ரெஃபரன்ஸ் வேரியபிள் இருக்குமா, அதுக்கு நம்ம சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் சைல்டு கிளாஸ், அதுக்கு நம்ம வந்து சைல்டு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். அதுதான் வந்து சொல்கிறாங்க, இஃப் த ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஆஃப் பேரண்ட் கிளாஸ் வந்து ரெஃபர்ஸ் டு தி ஆப்ஜெக்ட் ஆஃப் சைல்டு கிளாஸ் அப்படின்னா அதுதான் வந்து அப்காஸ்டிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அப்காஸ்டிங் we use the reference variable of class type or instance type அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேவா? இங்கே வந்து ரெஃபரன்ஸ் வந்து அனிமல் தான், பட் ஆப்ஜெக்ட் வந்து டாக் கிளாஸ். ஓகேவா? ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரன் டைம் பாலிமார்ஃபிசம் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், கிளாஸ் பைக்குன்னு இருக்குது, அதில் ஒரு ஃபங்க்ஷன் ரன் ஆஃப், அண்ட் தென் கிளாஸ் ஸ்ப்ளெண்டர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு பைக் ஆஃபை, அதில் ரன் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரன் டைம் பாலிமார்ஃபிசம் வந்து அச்சீவ் பண்ண போகிறோம்.
அதாவது ரன் டைமில் வந்து டிசைட் பண்ணோம். எப்படின்னா பைக்குன்ற கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் தட் இஸ் பேரண்ட் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிட்டு பட் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம சைல்டு கிளாஸ் தான் கிரியேட் பண்ணோம். ஸோ ரன் ஆஃப்னு பண்ணும்போது நமக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா சைல்டு கிளாஸில் உள்ள ஃபங்க்ஷன் தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் வந்து ரன் டைம் பாலிமார்ஃபிசம் அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்படி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ரன் டைம் பாலிமார்ஃபிசம்னா புரிஞ்சிருச்சா? இவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாவா இன்ஸ்டன்ஸ் ஆப்ரேட்டர். ஓகே, லைக் இப்போ ஸ்டாட்டிக் பைண்டிங் அப்படின்னா இது இருக்கட்டும். ஓகே, ஸ்டாட்டிக் பைண்டிங், டைனமிக் பைண்டிங் நம்ம ரன் டைம் பார்த்தோமா, அது வந்து என்னது டைனமிக் பைண்டிங் பார்த்தோம். ஸோ ஸ்டாட்டிக் பைண்டிங் அப்படின்னா கம்பைல் டைமில் வந்து மெத்தட் வந்து டிசைட் ஆனால் அதுதான் ஸ்டாட்டிக் பைண்டிங். நம்ம அப்போல பார்த்தோமா அது. எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ், ஃபைனல் மெத்தட், ப்ரைவேட் மெத்தட் இதெல்லாம் வந்து கம்பைலர் முன்னாடியே வந்து டிசைன் பண்ணிடும். ஓகேவா? அண்ட் தென் டைனமிக் மெத்தட்னா நம்ம இப்போ பார்த்தோம்ல ரன் டைமில் மெத்தட் டிசைட் ஆனால் அதுதான் டைனமிக் மெத்தட். தட் இஸ் மெத்தட் ஓவர் ரைடிங் ரன் டைம் பாலிமார்ஃபிசம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். 2 பைண்டிங் இருக்குது, அதுக்கு டிஃப்ரென்ஸ் அது சொல்ல மாதிரியே. ஸோ இது வந்து முக்கியமானது. அண்ட் தென் இப்போ நம்ம ஜாவா இன்ஸ்டன்ஸ் ஆப்ரேட்டர் பற்றி பார்ப்போம். ஸோ லைக் இப்போ வந்து இப்படி ஒரு கொஸ்டின் கேட்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எந்த கிளாஸ் டைப்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்படின்னு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் வந்து என்ன, ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் கிளாஸ் டைப்பை வந்து பிலாங் பண்ணுது அப்படின்னு வந்து செக் பண்ணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். கிளாஸ் சிம்பிள் அப்படின்னு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள அந்த கிளாஸ்க்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் இப்போ வந்து இங்கே இருக்குள்ள சிம்பிள் எஸ் ஈக்குவல் டு நியூ சிம்பிள்னு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட வேரியபிள் போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்படின்னு போட்டு கிளாஸ் நேம் நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன நமக்கு அவுட்புட் வரும்னா ட்ரூ அப்படின்னு அவுட்புட் வரும். ஏன் அப்படின்னா எஸ்ன்ற ஆப்ஜெக்ட் வந்து என்ன அப்படின்னா நம்ம சிம்பிள்னு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோமா அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் தான். ஸோ நமக்கு எஸ் அப்படின்னு ஸோ நமக்கு ட்ரூ அப்படின்னு ஆன்சர் வந்து வரும். இதான் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். அதாவது அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த கிளாஸை தான் வந்து பிலாங் பண்ணி இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கொஸ்டின் வந்து இந்த மாதிரி கேட்பாங்க, எப்படி வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த கிளாஸோட தான் அப்படின்னு செக் பண்ணணும், அதுக்கு எதுவும் வே இருக்கா அந்த மாதிரி கேட்டால் நம்ம இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா லைக் மெத்தட் ஓவர்லோடிங் பார்த்தோம், ஓவர் ரைடிங் பார்த்தோம், அப்காஸ்டிங், ஸ்டாட்டிக் பைண்டிங், டைனமிக் பைண்டிங், இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்னு முக்கியமான கான்செப்ட்லாம் வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து இன்டர்வியூக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் தான். ஸோ வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் உங்களுக்கு மெட்டீரியல் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இன்டர்வியூ ஆர் லைக் எக்ஸாமுக்கு முன்னாடி என்னோடய மெட்டீரியல் பார்த்து ஜஸ்ட்டு உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிட்டால் மோர் தென் எனஃப். நான் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி தான் போட்டிருக்கேன். ஸோ முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் வைவா ஆர் இன்டர்வியூ ஆர் எக்ஸாமுக்கு இதை ரிவைஸ் பண்ணிட்டு போனாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.